ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சென்னைக்கு போயிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். அதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஏன்னா மேலும் மேலும் அவங்க ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை விட நேற்று நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு என் குழந்தை ரொம்ப மனசு பாதிச்சிருக்கான். சரிங்களா? அது என்னன்றதை போக போக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் டே, அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம். அவங்க இன்றைக்கி கல்யாண நாள் கொண்டாடுறவங்க வந்து அன்சர் வாகிதா. அவங்க வந்து ஒரு முஸ்லீமு. எனக்கு அந்த பேர் அந்தளவுக்கு வாயில் வரல. ஹாப்பி மேரேஜ் லைஃப். எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்காக உங்கள் சிஸ்டர் வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? வந்து ஒரு சில வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்னம்மா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லாதீங்க. அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து அரிய வந்து இன்றைக்கி வந்து டியூஷனில் வந்து சாயந்தரம் கொண்டு போய் 2 டியூஷன்லுமே விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு ஒரு டியூஷனில் மட்டும் வெயிட் பண்ணி நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்ப இன்னொரு டியூஷனில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிட்டு இருந்ததுனால ஈவினிங் 9:15 என்னால் போய் கூப்பிட்டு வர முடியல அரிய. இப்போது அரிய அங்கே வந்துட்டு கதவை தட்டினா நான் எந்திரிச்சு போய் கதவை திறந்தேன். உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே வெறி இருந்தால் அந்த குழந்தைய வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை. இப்படியும் வந்து மனுஷாளுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு தோணுது. எனக்கு அவ்வளோ வயிறு எரியுது. எனக்கு என் பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு அப்படியே போய் கழுத்தை நெரிச்சு இது பண்ணிடலாமான்னு இருக்குது. எனக்கு என் பிள்ளைய பண்ணி வச்சுக்கிற கோலத்துக்கு என்ன இன்னைக்கு இந்த காலுக்கு இப்படி ஆனது. ஒரு கை கால் உடஞ்சா என்ன ஆகிறது? அவளும் பிள்ளை பெற்றவ தானே. அந்த பிள்ளைய ரோட்டில் நம்ம இப்படி தள்ளி ஓடுறோமேன்றது கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி இருக்காது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். அரி கால் எப்படி வைட்டிங்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் அந்த பையன் சைக்கிளில் வந்து போய் மாட்டை இடித்து, இங்கே பாருங்கள், மாட்டை இடித்து என்ன மாடு துரத்தின்னு வந்து கீழே விழுந்து அரிக்கு வந்து இதை வயிறு கை இதெல்லாம் வயிட்டுச்சு. என்ன இப்போ வந்து திரும்பவும் வந்து இன்றைக்கி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அவங்க போயிட்டு டியூஷனில் கூப்பிட்டு வர மாட்டாங்க அவங்க பசங்களாக தான் வரும். இன்றைக்கி போய் அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து காலால் தடுத்து விட்டு புள்ள இந்த மாதிரி விழுந்துருக்குது. என்ன எப்படி அறி விழுந்த? எப்படியா வராங்கள தண்ணி குட்டியா மீன் பார்த்தால போரமா நான் கீழே உட்கானேன். அப்புறமா பாய் உட்கானேன் கீழே. அப்புறமா போரமா வந்தாங்க பார்த்தாங்க. டே என்ன பண்றாரா நீன்னு சொல்றாங்க. நான் மீன் பார்க்கறேன் சொல்றாங்க. அப்புறமா போரமா தள்ளி விடுறாங்க. தார் ரோடுங்க பார்த்தீங்களா? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. கால் நகம்லாம் வந்து பிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா, இதெல்லாம் இவ்வளோ பெரிய அடியாமா அப்படின்றத நீங்கள் வேணால் நினைக்கலாம். இன்றைக்கி நடக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளவோ நடக்குது விஷயங்க. சரிங்களா? அந்த எவ்வளவோ நடக்கிற விஷயத்தில் இந்த சின்னது தான் வந்து நாளைக்கு பெருசாக போய் நிற்கிறது. சரிங்களா? கோபம் வந்து சில பேர் கண்ணை வந்து மறைச்சிருது. கோவத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதே தெரிய மாட்டேன்னுது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து என் புள்ள மேலே வந்து இந்த கோவத்தை காமிக்கும்போது இந்த சின்ன அடி வந்து என் புள்ள அந்த கீழே விழுந்தான் பார்த்தீங்களா தண்ணியில். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து லைவில் வந்து முந்தானேத்து லைவில் வந்து காமிச்சிருப்பேன். இந்த அரி உட்காந்துருக்கான்ல அந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இடத்த பாருங்கள். நான் இதுக்கு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து நான் லைவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் என்னுடைய லைவ் அன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த இடத்த வந்து நைட்டு 9 மணிக்கு குழந்த வந்து தண்ணி போகிறது, அது என்ன தண்ணி போகிற வழி அது. அந்த இடத்த உட்காந்தி குழந்த மீன் பார்த்துருந்த குழந்தைய
அவங்க காலால் தடுக்கி விட்டு தள்ளி விட்டாங்க. சரிங்களா? தண்ணி அதில் வந்து கம்மியாக போனதுனால பரவாயில்ல. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எதுவும்லாம் இல்லை, நார்மல் காவா போகிற இது தான். சரிங்களா? மழை பெஞ்சது, நிறைய மழை பெஞ்சதுன்னா எனக்கு ஒரு 2-3 நாள் மழை இல்லாமல் இருந்ததுனால தண்ணி வத்திடுச்சு. அந்தளவுக்கு அதில் தண்ணி இல்லை. சரிங்களா? அந்த குழந்தைய தள்ளுற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஒரு வெறி அந்த குழந்தை மேலே சொல்லுங்கள். என் மேலே காட்டு. எதனா பிரச்சனைனா என்கிட்ட பேசு, என்கிட்ட வா, அவங்க அப்பா கிட்ட பேசு. என் குழந்தைய எப்படி அந்த மாதிரி பண்ண உனக்கு மனசு வந்தது? அங்கேருந்து அவன் எந்திரிச்சு வரும்போது என்ன ட்ரெஸ்ஸு ஈரம் வந்து கதவை தட்டுறான். நான் போய் கதவை திறக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நான் விரதம் இருந்ததுனால எதுவுமே சாப்பிடாம இருந்ததுனால என்னால் சுத்தமாக முடியல. அதனால தான் நான் அவனை வந்து கூப்பிட்றதுக்கு நான் போகவே இல்லை. அவனே வந்துட்டான். சரி, அவனே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா ட்ரெஸ்ஸு இப்படி நனைஞ்சு போயிருக்கேன் என்னடா அப்படின்னும்போது அவன் உள்ளே வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், பெரியம்மா என்னை வந்து தள்ளிட்டாங்க. உட்காந்தி குழந்தை மீன் பார்த்த குழந்தைய இவங்க காலால் தடுக்கி இவங்க தள்ளி விட்டு அந்த குழந்தை அங்கே விழுந்துருக்குது. என்ன விழுந்துட்டு அங்கே பக்கத்து வீட்டு இந்த எதிர் வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, என்ன அவங்க பார்த்துட்டு என்ன அவங்க தூக்கி விட்டு தள்ளி விட்டுட்டு இவ வந்துட்டா. சரிங்களா? அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. தள்ளி விட்டு தூக்கிட்டு வர அளவுக்கு இவ நல்லவ கிடையாது. தள்ளி விட்டுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க தூக்கி விட்டு என்ன இவனா விழுந்த மாதிரி அவள் வந்து கேட்டை திறக்கிறா. அவங்க போய் குழந்தைய தூக்குறாங்க. மீனை பார்த்துட்டு அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு கேட்டாண்ட நின்று இவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதையும் அவங்கக்கிட்ட போய் நான் விசாரிச்சுட்டேன். அவங்க அப்பாவும் ஃபோனை கொடுக்க சொன்னார். அவங்க அப்பாவும் அதை கேட்டு விசாரிச்சிட்டாரு. என்ன நான் என் பையனை கூட்டுன்னு வந்துட்டான். அவன் அங்கே உட்காந்து நான் கூப்பிட உட்காந்துக்கின்னு இருந்தான். மீனை பார்த்துட்டு அவனா ஊந்துட்டான் அப்படின்னு சொன்னான். ஆனால் அரி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லைம்மா நான் எந்திருக்கும் போது பெரியம்மா காலால் தடுக்கி விட்டாங்க, தடுக்கி விட்டு நான் கீழே விழுந்துட்டாம்மா அப்படின்னு. அவன் அந்த இருந்து கீழே விழுந்ததுனால இது சரிச்சது தான் அந்த காலில். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க பையன் அந்த மாதிரி பண்ணி கீழே விழுந்து மாடு துரத்தின்னு வந்து கீழே விழுந்து வயிறு இந்த இடம் கை இதெல்லாம் வயிட்டின்னு இருந்தது. நான் அதையுமே எதுவுமே கேட்கல. நான் அவங்கள எதுவுமே கேட்கல. அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, இப்போ இந்த மாதிரி உன் புள்ள வந்து தண்ணியில் விழுந்துட்டான், உன் புள்ள பேசணுன்றான், பேசிக்கோங்கன்னு சொல்லி நான் ஃபோனை கொடுத்துட்டேன். அவங்க பேசும்போது அவங்கக்கிட்டேயும் இதை தான் சொன்னாரி. உடனே மாமா வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னாங்க. கேட்காத, எதுவுமே கேட்காத, நீ விட்டுடு, கடவுள்னு ஒருத்தன் வரக்கிறான், பார்த்துப்பான். அவங்க பார்த்தாங்கல்ல, கேட்டாங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால வந்து நான் எதுவுமே பேசிக்கல. அதோட சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து வீட்டில் உட்காந்தி என்ன வலிக்குதுன்னு சொல்கிறான். அப்போ கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மனசு இறங்கவே இல்லையா? அப்படியாப்பட்ட கோவம் என்னங்க ஒருத்தவங்க மேலே? அப்படி இல்லை, அப்படி என் உயிரையோ என் புள்ள உயிரையோ எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வந்துட போகுது சொல்லுங்கள். நேற்று நான் கடைக்கு போயிருந்தேன், நல்லா தெரியும். நேற்று என் புள்ள வந்து கேட்குறப்போ என் பிள்ளைக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நான் செத்துட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. என் புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா நேற்றெல்லாம்? ஸ்கூல் வேன் வந்துடுச்சுங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கூல் வேன் வந்துடுச்சு, அதனால் கதவை திறந்து விட்டேன், அரி உள்ளே வருவானே அப்படின்றதுக்காக. அப்படி என்ன என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் கோவம். சரிங்களா? நேற்று அந்த வார்த்தையை சொன்னப்போ அரி எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டான் தெரியுங்களா? அரி இதை பாருங்கள், ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான். நான் இப்போ அரியை கேட்க வைக்கிறேன். காலி டப்பாப்பா, இங்கே வா சாமி. சரிங்க வாங்க, இங்கே வா. நேற்று என்ன சாமி சொன்னாங்க? உங்கள் பாட்டி. ஏன் பாட்டியா? நான் ஸ்கூல் போய் தர்றேனே பாட்டினா அம்மா செத்தி தங்க சொல்லுங்க. நீ என்ன கேட்ட அவங்க கிட்ட? அம்மா இங்கே சொன்னேன் நானே. அப்புறமா அம்மா செத்தி தங்க சொல்கிறாங்க. அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு இந்த வார்த்தை சொன்னாங்களா? நீ அங்கே டியூஷன் போகிறல்ல பூனை வீடு, அவங்க வீட்டில் போயிட்டு சொன்னியா இதை? நீனு என்னன்னு சொன்ன? அக்கா நான் ஸ்கூல் போய் தரேனே ஜெஜமா என் அம்மா இங்கே சொன்னேன்ல, என் அம்மா ஓமா செத்திட்டாங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீ போய் பூனை வீட்டில் சொன்னியா? அப்புறம் சாப்பாடு உனக்கு நேற்று யார் கொடுத்தா? எங்கே சாப்பிட்ட நேற்று? அக்கா கிட்ட. பொரி சாப்பிட்டியா அக்கா கிட்ட? ஏன்டா அதுக்கு ஏன்டா அதை அப்படி தட்டி விடுற கேட்டிங்களா? அப்போது உனக்கு எப்படிப்பா இருந்தது? இங்கே வாப்பா. உனக்கு அவங்க சொன்னப்போ உனக்கு எப்படிப்பா இருந்தது?
ஏன் ஏன் பயம் உனக்கு? எப்படி சொன்னா கோமா வரும். அதான் ஏன் போலீஸ்க்கு சொன்னா கப்பல் பண்ணா அவங்க எடுத்து போயிடுவாங்கல்ல போலீஸ். நீ அழுதிய நேற்று? ஆமா. என் குழந்தை நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமாங்க? டியூஷனில் உட்காந்து எனக்கு புலம்பிக்கிட்டே இருந்தான். அவங்க என் அம்மா செத்துட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டியூஷனில் அவன் சரியாக படிக்கவே இல்லை. அப்படி என்னங்க இவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறி, நீங்களே சொல்லுங்களேன். இப்படி இவ்வளோ கேவலமாவா இருப்பாங்க ஜென்மங்க? என்ன பேசுகிறதுனே எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன சாப்பாடு சாப்பிடு சாமி. என்ன சொல்கிறதுனே எனக்கு சத்தியமாக தெரியல. நான் தான் சொல்கிறேனே, என் புள்ள உயிருக்கும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரியே வந்து பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. சவுண்டை கம்மி பண்ண சாமி. இவங்க இப்படியே பேசிட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்கன்னா, என் குழந்தைகிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் சொல்ல முடியும் தான். இங்கே உட்காந்து பேசுகிறத நீ போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக போய் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். சரிங்களா? இன்னும் 1 வாரம் போகட்டும். இவங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் அவங்க 3 பேர் மேலேயுமே கொடுப்பேன். என் உயிருக்கோ என் குழந்தை உயிருக்கோ அச்சுறுத்தல் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவேன். சரிங்களா? என் குழந்தைய வந்து நேற்று நாங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த அண்ணி கூட வந்து எங்கிட்ட வீடியோவில் வராங்கல்ல, இப்போ அந்த அண்ணி கூட என்ன சொன்னாங்கன்னா, விட்டு அவங்க சொல்கிறதுனால ஒன்றும் நீ சித்திர போகிறது கிடையாது அரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். जेजेमा पगार पछि किसो पचार छ तमे? जेजेमा मु मम्मा एडी गला कछि ना तू मामा मर जाछि कछि कस्ते बटा सांबे द एमले कस्पंडा यार बदुवा நீனே செத்தனா. சரி, இப்போ நீ படி. நீ ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்க? யார் பதுவா என்ன? ତମେ ପାଠ ପଢ଼ ଏବେ ବସୁଛି। ହେଇ ତ ମୁଣ୍ଡରେ ଏଇଟା ବସୁଛି ନା? ମୋ ମାମା ମରିଯାଇଛି ବସୁଛି ନା? ତୁ ଯା ତମେ ପାଠ ପଢ଼। ଯା ବସିବ, ଯା। ନାନୀ ବସୁଛି, ବାପା ପାଠ ପଢ଼।